हेलो फ्रेंड्स, वेलकम एमपीआर आरओ चैनल। இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அக்வா ஃப்ரெஷ் ஷிஃப்ட் ஆர்ஓவை கைசே எப்படி அசெம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். எப்படி சர்வீஸ் பண்றது, இதை எப்படி அசெம்பிள் பண்றது, மோட்டரை எப்படி மாத்துறது, மெமரின் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ஓல சுத்தமா எந்த ஒரு அவுட்புட்டும் வரல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம மெமரினே ஓபன் பண்ணி பார்த்தாச்சு. மெமரின் ஓபன் பண்ணி பார்த்ததுல பாருங்க மெமரினே எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபுல்லாவே பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. மெமரில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மண் அடப்பு. பாருங்க இவ்வளவு அடப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் எந்த நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர்ல வருதுங்களா. ப்ரீ ஃபில்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால்வ் வரும். எஸ்சி வால்வ்ல இருந்து மோட்டருக்கு வரும். மோட்டர்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மெமரினுக்கு வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டர்ல இருந்து மெமரினுக்கு வந்து மெமரினே இந்த கண்டிஷன்ல இருக்குன்னா இதுக்கு பேக் சைட்ல இருக்கிற எல்லா ஃபில்டருமே ஃபுல்லா மண்ணு பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அடைப்பு ஏற்பட்டுச்சு. பாத்தீங்கன்னா இதுல மோட்டரும் போயிருக்கலாம். மோட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் சர்வீஸ் பண்ணலன்னா இது போல ப்ரீ ஃபில்டர், அவுட் சைடு ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மாத்தணும். அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும். 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணணும், இல்லைன்னா மாத்தி போடணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இது போல தான் ஃபுல்லா மண்ணு வந்து அடப்பாயி நம்மளுக்கு நிறைய வேலை வச்சிடும், அதிகமா செலவு வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இப்போ வந்து நம்ம மெமரின் ஹவுசிங் தான் வெளியே எடுக்கிறோம். இந்த மெமரின் ஹவுசிங்ல ஃபுல்லாவே மண்ணா இருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க மெமரினே எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஸ்டேஜில் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வரும். ஆர்ஓ பூஸ்டர் பம்ப்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மெமரினுக்கே வரும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா. அந்த மெமரினுக்கே வரது ஃபுல்லா இவ்வளவு மண்ணா இருக்கு. அப்ப செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் ஃபுல்லா அதை கையே இது பண்ணவே வேணாம், தூக்கி போட வேண்டியதுதான். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மண்ணு நிரம்பிட்டு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்ஓல அவுட் சைட்ல இருக்கிற அந்த ப்ரீ ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, கேண்டில் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து கிளீன் பண்ணி போட்டே இருங்க. இல்லைன்னா மாத்திடுங்க 3 மாசம் 4 வாரத்துக்கு ஒரு முறை. உங்களுக்கு வர தண்ணியை பொறுத்து தான் நீங்க எத்தனை மாசத்துல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதிகமா மண் வந்துன்னா சீக்கிரமா மாத்தணும். இல்லைன்னா 3-4 மாசம் கூட ஓடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 6 மாசம் கூட இது பண்ணலாம். தண்ணியில ரொம்ப டஸ்ட் எதுவும் மண் வரலன்னா வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இது ஆயிடுச்சு. மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த துரு பிடிச்ச தூரம் அந்த கரெல்லாம் கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த இது உப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசா மாத்திட்டு அதுக்கப்புறமேட்டா மோட்டரை வந்து செக் பண்ணணும். பார்க்கலாம் நம்ம எல்லாமே மாத்தி ஒரு டைம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே கஸ்டமருக்கு இது போயிடுச்சு அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனது கஷ்டமாகும். அவங்க எதிரே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரும் கூடவே தான் இருக்காங்க, அவங்களும் பாக்குறாங்க ஒரு ஒரு பொருளும் எப்படி இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் சந்தோஷமா இது பண்ணுவாங்கல்ல. நம்ம எடுத்த உடனே இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் நம்ம சொன்னோம்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டமாகும், டவுட்டாகவும் ஆகும். அவங்க எதிரே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நம்ம கஸ்டமர் எதிரே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காட்டணும்னா வந்து பாத்தீங்கன்னா ₹1 ₹2 மனசு திருப்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவா இருந்தாலும் பண்ணுவாங்க, போவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிமெண்ட் ஃபில்டர் பாருங்க ஃபுல்லாவே மண் ஆயிடுச்சு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரும் பக்கத்துல பார்த்துட்டே தான் இருக்காங்க. எப்பயுமே நான் ஆர்ஓ சர்வீஸ் பண்ணனா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் பக்கத்துல வச்சுதான் பண்ணுவேன். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அவங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா காட்டுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மண் இருக்கு, இது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இது பண்ணவே மாட்டேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பொருளை மாத்திட்டு ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போலாம். அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சர்வீஸ் பண்ண ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்டும் வந்து சேவ் ஆகும்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ஃபில்டர் போயிடுச்சு, தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல யூரோ மார்க் கொடுத்து வச்சிருப்பாங்க ஃபில்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா. அந்த ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ஷனை கொடுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் தான் கொடுக்குறோம். செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா யூரோ மார்க் இருக்கும். அது பிரகாரம் தான் கொடுக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டரும் லைஃப் லாங் வரும், நல்லாவே ஃபில்டர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல கொடுத்துருக்கு பாத்தீங்களா, கரெக்டா இன்புட் வாட்டர் வந்து இன்புட்ல இருந்து மேல செடிமெண்ட் ஃபில்டர், செடிமெண்ட் ஃபில்டர் இருந்து கீழே கார்பன் ஃபில்டருக்கு வந்து கார்பன் ஃபில்டர்ல இருந்து லெஃப்ட் சைட்ல நம்ம வந்து அவுட்புட் எடுக்க போறோம். மெமரி நான் வச்சீங்க கிளீன் பண்ணியாச்சு. பாருங்க செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் ரொம்ப ஈஸி கனெக்ஷன் கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா. டவுட்டா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆர்ஓ மெமரினை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போல மெமரி ஹவுசிங் கிளீன் பண்ணிட்டு மெமரினை இது போல அந்த வாட்டர் டைல உள்ள இது பண்ணிட்டு ரைட்ல இல்லைன்னா லெஃப்ட்ல நம்ம வந்து புஷ் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி புஷ் பண்ணோம்னா லாக் ஆயிடும். மெமரி லாக் ஆயிடுச்சு பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா.
ரம்பன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மெமரின் போட்டு அப்படியே புஷ் பண்ணக்கூடாது. உள்ள வந்து கனெக்டர் உடைஞ்சிடும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து லாக் உடையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெமரின் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நிறுத்தி அதை வந்து ரைட் இல்லைனா லெஃப்ட்ல புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ண மாரியே சுத்தணும். அதை வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. மெமரியில வந்து பாத்தீங்கன்னா 2 கனெக்ஷன் இருக்கும். ஒன்னு ரிஜெக்ட் வாட்டர், இன்னொன்னு ட்ரிங்கிங் வாட்டர். ரைட் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வாட்டர். மொத்தம் 3 வச்சுக்கீங்களா நீங்க. மெமரியில வந்து பாத்தீங்கன்னா 3 கனெக்டர். ஒன்னு வந்து இன்புட் கொடுக்குறோம். சிங்கிளா இருக்கிறது வந்து இன்புட் கனெக்ஷன் கொடுத்து, டபுளா இருக்கிறது வந்து ஒன்னு வந்து ட்ரிங்கிங் வாட்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர். இதுல எப்படி வேஸ்ட் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன வரும் பாத்தீங்களா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருக்கும் அது வந்து ட்ரிங்கிங் வாட்டர், கொஞ்சம் பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர். அப்படி உங்களுக்கு அப்படியும் தெரியலன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்வம் ஸ்டார்ட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுல ஃபர்ஸ்ட் தண்ணி வர ஆரம்பிக்குதோ அது வந்து வேஸ்ட் வாட்டர். வேஸ்ட் வாட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி வருமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்வல வந்து பாத்தீங்கன்னா. இப்போ இந்த ஆர்வல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கேன். எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மெமரியில இருந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் கொடுத்தாச்சு. இன்னும் இன்புட் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கல மெமரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நார்மலா எப்படி இருந்ததோ அப்படியே அசம்பிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெமரினை செக் பண்ணணும். அதால வந்து பாத்தீங்கன்னா மெமரி டைரக்டா மெமரி ட்ரிங்கிங் வாட்டர் வந்து யூவில கொடுக்கணும். இந்த மோட்டர் இது மாரி இருக்கு பாத்தீங்களா, லைன் கொடுத்து வச்சிருக்கும் பாத்தீங்களா ஒயர் மாரி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூவின்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா வயலட். அதுல கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு சின்ன ஃபில்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, காப்பர் ஃபில்டர், அதுல கொடுத்து அப்படியே அவுட்புட் எடுக்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஓபன் பண்ணியாச்சு. தண்ணி ஓபன் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம் இந்த மோட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ தெரிஞ்சாலே தெரியும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே மோட்டர் ப்ரெஷர்ல கூட விரல வச்சு பார்க்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மண் இது வந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்திட்டே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரில இருந்து டைரக்டா ஒரு பைப் எடுத்து நம்ம வந்து செக் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய ஸ்டோரேஜ் டேங்க். ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் டேங்க் நம்ம செக் பண்ணிடலாம். ஸ்டோரேஜ் டேங்க் கண்டிஷனா பார்த்தாலே இன்னும் தெரிஞ்சிடும் ஆர்ஓடைய கண்டிஷன் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய ஸ்டோரேஜ் டேங்க் இதான் வந்து பாத்தீங்கன்னா. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். கஸ்டமர் வந்து அவங்க வந்து பக்கத்துல தான் இருக்காங்க. எப்பயுமே அந்த கஸ்டமரை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுவோமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா. FR450 இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிக ப்ரெஷரா வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து கம்மியாக்கி கொடுக்கும். அந்த ஹை ப்ரெஷர் வந்து பேக் ப்ரெஷர் அடிச்சதுன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஓமேசஸ் ஆர்ஓ வந்து ஒர்க் ஆகி நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டரா கன்வெர்ட் ஆகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்ஓக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஓமேசஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஓடைய ஸ்டோரேஜ் டேங்க் பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷமா சர்வீஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் டேங்க் ஓபன் பண்ணி பார்த்ததுல எந்த கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை எல்லாமே வச்சிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சைல்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரமா வந்து பாத்தீங்கன்னா. இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா இதே தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா ஸ்டோரேஜ் டேங்க்ல என்ன நடக்குது என்னன்ட்டு யாருக்குமே தெரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3-4 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க கிளீன் பண்ணா ரொம்ப நல்லது. 2 மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஸ்டோரேஜ் டேங்க் எந்த நிலைமையில வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இது வந்து தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா காலியானதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி டேஸ்ட் மாறந்தால தான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கூட்டு இப்போ வந்து இது பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கிளீன் பண்ணிடலாம். சாக்கடை தண்ணி கூட ரொம்ப ஓவரா இருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க. இதை பார்த்தா தண்ணி குடிக்க கூட ஒப்பாது, அது போல இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்க எவ்வளவு சீக்கிரம் கிளீன் பண்ண முடியும், எவ்வளவு கிளீனா கிளீன் பண்ண முடியும் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 16 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்க். இது வந்து பாத்தீங்கன்னா அக்வா பிரஸ் ஷிஃப்ட் ஆர்ஓ. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா எந்த மாடலா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்வா பிரஸ், அக்வா கார்டு, கிராண்டு, கென்ட் எலிட்டு, கென்ட் பிளஸ் எல்லாம் சூப்பர் பிளஸ் எந்த மாடல் ஆர்ஓ இருந்தாலும் சரி சேம் ப்ராசஸ் சேம் தான். வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து ஒண்ணுதான். எப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கொடுக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கென்ட்ல ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா லோ பிரஷர் சுவிட்ச் இருக்கும். அது வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. லோ பிரஷர் சுவிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா வந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ஆன் ஆகாது. தண்ணி கொஞ்சம் பிரஷரா வந்தா தான் ஆர்ஓ ஆன் ஆகும். மற்றபடி வேற ஒன்றும் ஃபெசிலிட்டிலாம் நிறைய இருக்காது. நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய குவாலிட்டியில் தான் வந்து பாத்தீங்கன்னா ரேட் இருக்கு. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுவேன்.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நேரடியாக போயிட்டு சர்வீஸ் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்து நீங்க ஓனாவே சர்வீஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ கால் சர்வீஸும் ஃப்ரீ தான் வந்து பாத்தீங்கன்னா. ஆர்ஓ பத்தி எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ கால்ல எல்லாமே சொல்லிடுவேன் நான் வந்து பாத்தீங்கன்னா. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க நம்பர் கொடுத்தா உடனே நான் வந்து கால் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே பண்ணலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. நீங்க ஓனாவே வீட்லயே ஆர்ஓ சர்வீஸ் நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஒரு டைம் 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்களே ஓனாவே சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்கல. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து தண்ணி வரல, செக் பண்ணியாச்சு. மோட்டர் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு கீழே பார்த்ததுல சொட்டு சொட்டா. அதால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற மோட்டர் மாத்துறதுக்கு நம்ம வந்து இதை கட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மெமரின் கண்டிஷனை பார்த்தாலே தெரிஞ்சுட்டு இருக்கும் மோட்டரினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெமரின் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மண் அடப்பா இருந்தது. நீங்களே பார்த்திருப்பீங்க. செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், எஸ்சி வால்வு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தான் மோட்டருக்குள்ள வரும். மோட்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மெமரினுக்கே போகும். அப்ப மோட்டர்ல இருக்கிற ஃபுல்லாவே மண் எல்லாமே அடப்பாயிட்டு இருக்கும். மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதால லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த இடம் பாருங்க, சென்டர்ல மோட்டர் இருக்குது இல்ல, அந்த இடத்துல பாருங்க தண்ணி லீக் ஆகி துரு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா. இப்ப ஆர்ஓல இருக்கிற டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எடுத்துடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே சொல்லுவோம் பிளஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ அசம்பிள் பண்ணவும் கத்துக்கலாம். ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது பண்றது, எப்படி ஃபிட் பண்றது, எப்படி சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லாவே கத்துக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ஓ மோட்டர் வந்து எடுத்தாச்சு. இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்க இதுல அந்த ஆர்ஓடைய மோட்டரினுடைய ப்ரெஷரை வந்து செக் பண்ணலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ப்ல மாடல் இந்த ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து செக் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா புது மோட்டரும் இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு மோட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா. நம்ம வந்து இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் இல்லாதால வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வச்சு இந்த மோட்டரை வச்சுதான் நம்ம வந்து இது பண்றோம். ஏன்னா கஸ்டமர் வந்து ஆல்ரெடி இவ்வளவு மோட்டர் வந்து மாத்திருக்காங்க. இவங்க வந்து சர்வீஸ் பண்ணாமலே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் இத்தனை மோட்டர் மாத்திட்டு அதுல வந்து நம்ம செக் பண்றோம் அந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா ஒரு சில ஆர்ஓ காரங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் நல்லா இருந்தாலும் சரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் மாத்திடுவாங்க. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மோட்டர் நம்ம வந்து செக் பண்றோம். இவங்க ஆல்ரெடி 4-5 மோட்டர் மாத்தி இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டதுக்கு அடிக்கடி மோட்டர் தான் போகுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாத்தின மோட்டர் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தது. ஃபர்ஸ்ட் மோட்டர் செக் பண்ணோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியா தான் வந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது லீக் ஆக ஆரம்பிச்சிது. கீழே வந்து பாத்தீங்கன்னா சொட்டு சொட்டா நீங்களே பாருங்க, கீழே வந்து சொட்டு சொட்டா தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு ப்ரெஷரும் வந்து கொடுக்கல. பாருங்க விரல வச்சா ஃபுல்லாவே ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கரெக்டா தான் இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் இது பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு சிலங்க தான் சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் சொல்லல. ஒரு சிலங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் மாத்தணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் மோட்டர் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உடனே மாத்தினா அவங்களுக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் நல்லா இருந்தாலும் சரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறவங்களும் இருக்காங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் செக் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா மோட்டருடைய ப்ரெஷரை வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வருது பாத்தீங்கன்னா மோட்டர் பைப்ல நம்ம ஒரு விரல வச்சு நீங்க வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த விரல வந்து கை தள்ளனாலே வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ப்ரெஷர் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்க ப்ரெஷர் கேஜி மீட்டரை வச்சு எல்லாம் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க லைட்டா ஒரு விரல வச்சு அந்த மோட்டரினுடைய பைப் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணாலே உங்க கை தள்ளி விட்டாலே அது ப்ரெஷர் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்படி விரல வச்சு மூடி நீங்க வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து இது ஆகுது, வைப்ரேட் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, அடப்பாயிடுச்சுன்னா மோட்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஆல்ரெடி கஸ்டமருக்கு மாத்தின எல்லா மோட்டரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா. எவ்வளவு மோட்டர் மாத்திருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து தான் நம்ம வந்து ஒரு மோட்டர் எடுக்கிறோம். எல்லா மோட்டர் செக் பண்ணிச்சு. ஃபைனலா இந்த மோட்டரு ஃபைனலா வந்து செக் பண்ணதுல இந்த மோட்டர் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க எதிரே நல்லா பாருங்க தண்ணி எவ்வளவு ப்ரெஷரா வருது. இப்போ வந்து நான் விரல வைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரல வச்சோடனே எந்த அளவுக்கு ப்ரெஷர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்க. நீங்க நல்லாவே இருக்கு இந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா. ஆனா மாத்திட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு இருக்காங்க.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓவில் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நல்லாவே இன்னும் நல்லாவே காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இதான் பாருங்க ப்ரெஷர் எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு பாருங்க. நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்தாங்க பாருங்க, விரல தள்ள ஆரம்பிக்குது பாருங்க. ஃபுல்லாக மூட முடியல பார்த்தீங்களா, விரல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரெஷர் அடிக்குது பாருங்க. தண்ணி வந்து இது போல ப்ரெஷர் வெளியே அடிச்சாலே மோட்டர் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் விரல வச்சு மூடனா விரல தள்ளுது பாருங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பாருங்க. நீங்கள் வந்து பாருங்க தண்ணி வருதுங்களா, இப்போ விரல வச்சு மூடுறமா அது பாருங்க. பா நல்ல ப்ரெஷர் பாருங்க, கேமராவிலே அடிச்சிச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுது. அப்போ மோட்டர் வந்து நல்ல மோட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதே மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போல்டு நெட் போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த மோட்டர் தான். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஆர்ஓ மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர். பாருங்க லெஃப்ட் சைடில் இன்புட் கொடுத்து ரைட் சைடில் 2 ஃபில்டரையும் கனெக்ட் பண்ணி பாருங்க திருப்பி லெஃப்ட் சைட்லேயே கீழே கார்பன் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால், சொலினாய்டு வால்வோட கனெக்ஷன் பாருங்க. எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியும் அவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கேளுங்க, எங்க டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒயரிங் கனெக்ஷனும் சொல்லுவேன், ஆர்ஓவில் எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா ப்ரெஷர் நல்லாவே வர ஆரம்பிக்குது. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 100, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 125 ஜிபிடி பிஎஸ்ஐ ப்ரெஷர் வரைக்கும் அடிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் விரல வச்சு பார்த்தாலே எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மேனுக்கு வந்து விரல வச்சாலே எவ்வளோ ப்ரெஷரில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். 75, 100, 125 எந்த ப்ரெஷரில் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பாருங்க அந்த ஆர்ஓ வந்து எந்த அளவுக்கு கிளீன் பண்ணி எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புது ஆர்ஓ மாரி ஆயிடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி பார்த்தா இப்போ பாருங்க மெமரி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்களா, பொறுமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப் கனெக்ஷனு இந்த கனெக்டர்லாம் கொடுத்தாச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் இதை பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவி கனெக்ஷனுக்கு ஒன்றுமே இல்லை, மெமரிலேருந்து ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் யூவியில் கொடுத்து யூவிலேருந்து அந்த சின்ன ஃபில்டர் இதை பாருங்க அந்த இருக்குது பார்த்தீங்களா, காப்பர் ஃபில்டர் இது சொல்லுவாங்க. அது வந்து சின்ன ஃபில்டர் அதுலேருந்து கொடுத்து அப்படியே அவுட் புட் ட்ரிங்கிங் வாட்டர்னு நம்ம எடுக்க போகிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெமரினை கொடுத்து டேரெக்டாகவே டிடிஎஸ் எப்படி ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரவில்லை. சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரே வரல. அந்த மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போய் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மோட்டர் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் எஃப்ஆர் போடுறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனு, ஒயரிங் கனெக்ஷனு பாருங்க. பேஸு நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பேஸ் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோட் வால்வில் கொடுக்கலாம். ஃப்ளோட் வால்வில் கொடுத்து ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து திருப்பி அடாப்டர்லேயே கொடுக்கலாம் ஆட்டோ கட்டுக்கு. வேற ஒரு பெரிய மேட்டர் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட், அடாப்டர் அவுட்புட்ல 2 தார் இருக்குங்களா, 2 ஒயரு. அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்ல இருந்து ஒரு ஒயரையும் நெக்ஸ்ட் எஸ்சி வால்ல இருந்து ஒரு ஒயரு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூவில இருந்து ஒரு ஒயர் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா ஒரு ஒயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா 3 ஒயருக்கு 3 முடிஞ்சிடணும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால் ஆட்டோ கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேருக்கு பார்த்தீங்களா பேஸ் நியூட்ரல் மெயின் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸை வந்து டைரக்டா அடாப்டர்ல கொடுக்கணும். இன்னொரு நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு ஆட்டோ கட்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்து திருப்பி இதுல அடாப்டர்ல கொடுக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா டச் ஆகாம. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட்டு நம்ம வந்து ஒரு கட் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட்டு டேமேஜ் ஆகி எதனா ப்ராப்ளம் ஆகி அது வந்து இதுவாச்சுன்னா எல்லா லைனும் ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆஃப் ஆயிடும். ஃப்ளோட் வால் மேல தூக்குனாலும் கட் ஆயிடும். ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ஃபுல்லாவே க்ளோஸ் ஆயிடும். தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஃப்ளோட் வால் மேல தூக்கும், எல்லாமே க்ளோஸ் ஆகி ஆர்ஓ ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாம் 3 ஒயர் இருக்கு பாத்தீங்களா. இந்த 3 ஒயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம் தனித்தனியா. அதுக்கு வந்து நம்ம வந்து லாக் போடுறோம். இப்போ டேப் அடிக்கத்தான் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போல லாக் வச்சு நம்ம புஷ் லாக் தான் இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இது வந்து புஷ் பண்ணி உள்ள இது பண்ணோம்னா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா 3 வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பேஸுக்கு பாருங்க ஒரு பேஸ் டைரக்டா போகுதுங்களா, அது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வுக்கு ஒன்று இருக்கும். ஃப்ளோட் வால்வுக்கு ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு வந்து ரொட்டேஷன் வந்து கொடுக்குறோம்ல, அதுக்கு ஒன்று 3 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 3 வந்துச்சுங்களா. ஏன்னா வந்து இப்போ தான் ஒரு பேஸ் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போவோம், அதுக்கு ஒன்று ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஒயர்ல இருந்து இன்னொரு ஒயர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வாலுக்கு போகும். அதெல்லாம் வந்து அது ஒரு கனெக்ஷன். திருப்பி ஃப்ளோட் வால் வந்து ரிட்டர்னு இதுல கொடுக்கறதுக்கு இது ஒன்று. அதால வந்து 3 கனெக்ஷன் வந்துடும். நீங்க டவுட்டா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் தான் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ட்ரிங்கிங் வாட்டர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி கனெக்ஷனே கொடுத்துட்டு பாருங்க. ட்ரிங்கிங் வாட்டர் எங்க போகுதுன்னு பாருங்க, நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரியில இருந்து கரெக்டா ட்ரிங்கிங் வாட்டர் யூவிக்கு போகுது பாருங்க. யூவிக்கு போகுதுங்களா? யூவில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன ஃபில்டர்ல போய் அங்கிருந்து அவுட் புட் வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோட்டர்ல இருந்து ஒரு டி கனெக்டர் இருக்கு பாத்தீங்களா? அந்த டி கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா மெமரியில இருந்து டிடிஎஸ் ரொம்ப கம்மியா வந்தா அதை அதிகரிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்வு நடுவில் குத்து வச்சிருக்காங்க டிடிஎஸ் அட்ஜஸ்டர். மோட்டர் வந்து இப்ப ஸ்டார்டிங்ல இருக்கு. அந்த வால்வை லூஸ் பண்ணோம்னா பிரஷரா வந்து தண்ணி மேல போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூவில வந்து மிக்ஸ் ஆகி சின்ன ஃபில்டர்ல போயிட்டு காப்பர் ஃபில்டர்ல போயிட்டு யூஎஃப் ஃபில்டர், அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டரை கன்வெர்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் தான் அதிகமாகும். வித்தவுட் மெமரின் உள்ள போகாத தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்றோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ண முடியாது, அதிகரிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக்குறேன். டிடிஎஸ் ரொம்ப கம்மியானதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக்குறேன் பாருங்க. டிடிஎஸ் எப்படி அதிகமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர், 150ல இருந்து 250 குட்ல வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. ஆர்ஓ வந்து ஃபிட் பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததோ அப்படியே ஃபிட் பண்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிடிஎஸ் செட் பண்ணி எல்லாமே இது பண்ணியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 56 57 டிடிஎஸ் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலாகவும் ஒரு முறை செக் பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். பாருங்க பிரஸ், இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ ஓபன் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் கிளீன் பண்ணோம். நம்மளுடைய டேப் டேமேஜ் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய டேப் டேமேஜ் ஆனாலும் இந்த கொயர் டேமேஜ் ஆனாலும் நம்ம வந்து மாத்துறதுக்கு இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து ஓபன் பண்ணோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேத்துல வச்சு மாட்டிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க புது ஆர்ஓ மாரி எல்லாமே சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் புது ஆர்ஓ மாரி எப்படி இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபில்டர் அவுட் சைடு ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்த்ததுல இந்த கண்டிஷன்ல இருந்தது. இந்த கண்டிஷன்ல இருந்ததால இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மாத்தலாம். இது அவுட் சைடு ஃபில்டர் ரொம்ப ஓவர் கண்டிஷன்ல இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்க அந்த ஃபில்டரை வந்து பாத்தீங்கன்னா. இப்ப பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தூக்கியே போட்டாச்சு. ஃபுல்லா நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஆர்வ தண்ணியை குடிக்காத மாதிரி அந்த அளவுக்கு இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாவே ரம்பிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் கொடுத்து அவுட்புட் உடனே கொடுக்க கூடாது. இது போல வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் அவுட்புட்ல இருந்து தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் பைப்ல கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ தூக்கி மாட்டிடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆணியில வந்து கரெக்டா மாட்டணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல ஆணி அடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆணியில வந்து கரெக்டா மாட்டிடணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 ஆணி அடிச்சிருக்கோம். அதுக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல மாட்டுறதுக்கும் பிளேஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாட்டியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அங்க பாருங்க 2 லிட்டர் தண்ணிக்கு தெரியுது பாத்தீங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு துடைக்கிறாங்கல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ வந்து நல்லாவே சூப்பரா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. எவ்வளவு பழைய ஆர்ஓ இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு புதுசாயிடுச்சு பாருங்க. இதுல இருந்து செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின்னு நம்ம வந்து மாத்தியாச்சு. மாத்தினதால வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ரொம்ப நல்ல கண்டிஷன்ல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரஸ். மோட்டரை வந்து கட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க பிரஸ். இந்த வீடியோல லாஸ்டாவே காட்டுறேன் பாருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல அதிகமா காட்டல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்ல? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு மோட்டர் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த ஸ்க்ரூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட கஷ்டம் தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்க. ஏன்னா துரு பிடிச்சிச்சு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாமே துரு பிடிச்சதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டத்தை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து செக் பண்ணது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. மோட்டரே வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆனது கீழே வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்.
ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ கம்ப்ளீட் ஆகி ஆர்ஓ ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் இதுவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணுறோம் பாருங்க. மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.